ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நேற்று எங்களோட கல்யாண நாள். அண்ணா வந்திருந்தாங்க. பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தாங்க. பட் நாங்கள் நைட்டு வரைக்குமே அண்ணா எங்கள் கூட தான் இருக்கணும்னு பிடிச்சி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஆளும் வந்திருந்தாங்க, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. அவங்கள பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வண்டியில் நான் வரேன், நீ கார் எடுத்துகிட்டு வா, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாவம் அவன் சிறுமலை வரைக்கும் ஒர்க் விஷயமாக போயிட்டு அப்படியே வந்துட்டான். வந்தவனை அப்படியே அவனையும் இழுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. இல்லைன்னா அவன் வரவே மாட்டான், வந்து தான் அவனும் இழுத்துட்டு வந்துட்டோம். இந்த 2 பேர் தான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்க. இந்த 2 பேர் எங்கள் கல்யாண நாள் அதுவுமா இல்லாமல் இருந்தால் எப்படி நல்லாவா இருக்கும். அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஹஸ்பண்டோட அண்ணா வீட்டு பால் காய்ச்சி 4-5 நாளாகவே கூப்பிட்டுட்ருக்காங்க. சுச்சுவேஷன் காரணமாக போக முடியல. அதனால் நைட்டு 8 மணிக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நேற்றா பால் காய்ச்சி நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே போயிட்டு எங்களோட வெட்டிங் டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, நானே வீட்டில் எதுவுமே சமைக்கல. ஆனால் என் ஃப்ரெண்டு எனக்கு பிரியாணி பிடிக்கும் அப்படின்றதுக்காக பிரியாணி செஞ்சு வச்சுட்டு கூப்பிட்டா. அவளும் நேற்றும் பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்து செஞ்சு வச்சுருக்காங்க, நாட்டுக்கோழி. என்னால் போக முடியல. இன்றைக்காவது வெட்டிங் டேக்கு உனக்கு நான் பிரியாணி சமைச்சிருக்கேன், வருவியான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வரேன்னு சொன்னேன். ஆனால் என்னால் போகவே முடியல. போய் தான் ஆகணும். நைட்டு 11 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு தான் இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பும்போது 12:30 சம்திங் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே போனால் விடவும் மாட்டேன், இங்கேயே தூங்குங்கன்னு தான் சொன்னால். அண்ணாவுக்கு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு டியூட்டி இருக்குது, அதனால் கிளம்பி தானே ஆகணும். அண்ணா காரணத்தை வச்சுட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோம்.